இப்போ நம்ம வந்து சிவகங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய சோழபுரத்தில் மிக அரிதான ஆசிரியம் கல்வெட்டு ஒன்று பார்த்துருக்கோம். இது வந்து 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு. இது ஒரு எழுத்தமைதியை வச்சு பார்க்கும்போது இது 13ஆம் நூற்றாண்டு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இதில் கல்வெட்டோட மேற்பகுதியில் ஒரு சிறிய அளவிலான புடைப்புச் சிற்பமாக புலி சிற்பம் ஒன்று இருக்குது. இந்த சிற்பமானது ஒரு காலை தூக்கினபடி இருக்குது, பின்னாடி வந்து வால் தூக்கிய வண்ணம் இருக்குது. அந்த புலி சிற்பத்தை அடுத்து ஸ்வஸ்தி ஸ்ரீ அந்த கல்வெட்டு வந்து தொடங்குது. இந்த ஸ்வஸ்தி ஸ்ரீன்றது மங்களச்சொல். எல்லா கல்வெட்டுகளுமே பெரும்பாலும் ஸ்வஸ்தி ஸ்ரீன்னு தான் தொடங்கும். அடுத்து இந்த கல்வெட்டில் 7 வரிகள் இடம்பெற்றிருக்கு. அந்த 7 வரிகளில் ஸ்வஸ்தி ஸ்ரீ, எட்டி எரியன், செயங்கொண்ட சோழபுரம், புலிக்குட்டி வீரருக்கு ஆசிரியம் அப்படின்னு இந்த கல்வெட்டு முடியுது. கல்வெட்டோட கடைசி பகுதியில், அதாவது கீழ்ப்பகுதியில் நடுவில் வந்து வில்லம்பும் 2 பக்கங்களில் குத்து விளக்கும் காட்டப்பட்டிருக்கு. இது வந்து மங்கள சின்னமான குத்து விளக்கு காட்டப்பட்டிருக்கு. இந்த ஆசிரியம் என்பது பாதுகாப்பை வலியுறுத்தி வழங்கப்பட்ட கல்வெட்டுகள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியுது. இந்த ஆசிரியம்ன்றது வந்து ஏன் வந்து நம்ம ஒரு அரிதான கல்வெட்டு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒரு 70க்கு உட்பட்ட கல்வெட்டுகள் தான் இந்த ஆசிரியம் கல்வெட்டு கிடச்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் தான் நிறையா அந்த ஆசிரியம் வகை கல்வெட்டுகள் இருக்குது. பொதுவாக அந்த ஆசிரியம்ன்றது வந்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது வந்து அடைக்கலம் கொடுத்தல், உணவளித்தல், மருந்து உதவி செய்தல், இப்படிப்பட்டதை வந்து நம்ம வந்து அடைக்கலம் இதெல்லாம் உள்ளிட்டவைகளை ஆசிரியம் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க, பாதுகாப்பு அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. இது வணிகர்களுக்கான பாதுகாப்பாக இது பார்க்கப்படுது பெரும்பாலும். ஏன்னா இப்போ நம்ம வரக்கூடிய அந்த சோழபுரத்தில் எட்டிச்சேரி கண்மாய்க்குள்ளே பார்த்த அந்த கல்வெட்டில் பார்த்திங்கன்னா எட்டி எரியன் அப்படின்னு வருது. இன்றைக்கும் வந்து அந்த சோழபுரம் கண்மாய் வந்து எட்டிச்சேரி கண்மாய் அப்படின்னு வழங்கப்படுது. அந்த எட்டி என்பது வணிகர்களுக்கு கொடுக்கப்படுகிற பட்டமாக இருக்கிறது. அதாவது காவிதி அப்படின்னு ஒரு பட்டம், அதே போல் எட்டி அப்படின்றது பட்டம். இப்போ நம்ம திருமலை கல்வெட்டில் பார்த்திங்கன்னா காவிதி கோன் கொரிய பாலி அப்படின்னு ஒரு எருக்காட்டூர் காவிதி கோன் கொரிய பாலின்னு வருது. அப்போ காவிதி என்பது பட்டமாக வழங்கப்படுகிற ஒரு வகை சொல். அதே போல் எட்டி என்பது ஒரு வணிகர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பட்டம். இந்த எட்டி என்பது சிலப்பதிகாரத்திலையும் எட்டின்ற சொல் வழக்கில் பயன்படுத்தப்படுது. அப்போ இப்படி ஒரு அரிய வகை கல்வெட்டை நம்ம பார்க்குறோம். அதில் செயங்கொண்ட சோழபுரம்னு ஒரு சொல் வருது. பொதுவாக வந்து மாரவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்து ஒரு கோவில் ஒன்று நமக்கு இங்கே சோழபுரத்தில் இருக்குது. இப்போ வந்து வெளியே அருண்மொழிநாதரோட கோயில் ஒன்று வெளியே இருக்குது. அது பெரிய கோயிலாக சாலை ஓரத்துலேயே இருக்கும். அது ஒரு 150 ஆண்டுகள் தான் பழமையான கோயில். அதே நேரம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் கட்டின கோயில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளிக்கு போகிற வழியில் ஓட்டக்கோயில் மண்டபம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதில் நிறையா கல்வெட்டுகள் இருக்குது. அதில் அந்த கல்வெட்டில் இந்த முடிகொண்ட சோழபுரம் அப்படின்னு வருது இந்த ஊருக்கு பேர். ஆனால் இங்கே வந்து செயங்கொண்ட சோழபுரம் அப்படின்னு வருது. இப்போ மாரவர்மன் சோழ நாட்டில் போய் படையெடுத்து 3ஆம் குலோத்துங்க சோழனை வெற்றி பெற்று அங்கேயே வந்து வீடாபிஷேகம் பண்ணிக்கிட்டான். அவனை வந்து தன்னை மகுடாபிஷேகம் பண்ணிக்கிட்டான். அப்போ அதுக்கு பின்னாடி வெற்றி பெற்றது நினைவாக தான் பல இடங்களில் சோழபுரம்ன்ற பேரை வந்து மாரவர்மன் சூட்டுறான். அப்படி வெற்றி கொண்டதன் பேராக வைக்கப்பட்ட இந்த பேர் தான் செயங்கொண்ட சோழபுரம் அப்படின்னு இதில் வருது. அப்போ இதன்படி நாம் இந்த கல்வெட்டில் வரக்கூடிய எட்டி என்கிற பட்டம் பெற்ற எரியன் என்பவன் அவனுக்காக புலியை கொன்ற ஒரு வீரனுக்காக இந்த கண்மாயை ஏற்படுத்தி அவனது குடும்பத்தை பாதுகாத்திருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து கருத முடியுது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான கல்வெட்டாக இந்த கல்வெட்டு பாதுகாக்கப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. இந்த கல்வெட்டு கிடைத்ததில் சிவகங்கை தொல்நடைக்குழு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. புலவர் காளிராசா, நிறுவனர், சிவகங்கை தொல்நடைக்குழு.